வாசகர்களுக்கு வணக்கம். புத்தகங்கள் பரிந்துரைப்போம் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற புத்தகம் தலைவன் தஸ்தோஸ்கி அவர்கள் எழுதிய நாஸ்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு நாவலுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அருவருப்பான விவகாரம். இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தது ரா கிருஷ்ணய்யா. தஸ்தோஸ்கியோட புத்தகங்களை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தஸ்தோஸ்கியோட இரட்டையர் அப்படிங்கிற ஒரு நாவல் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட அந்த நாவல் வாசித்து முடிக்க மாதக்கணக்கில் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரோட புத்தகங்கள் பக்கத்தே போகிறது கிடையாது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவத்தை தஸ்தோஸ்கியோட எழுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வாசிக்க கஷ்டமாக இருக்கும், இல்லை என்ன கதைன்னு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். அப்படியே 10 வருஷம் கழித்து இப்போது தஸ்தோஸ்கியோட புத்தகங்களை வாசிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாவலை நான் எடுத்தேன் அப்படின்னா, இந்த நாவலில் இருக்கிற கதை என்ன, அப்படி என்ன சுவாரஸ்யமாக இருக்குது இந்த நாவலில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அதே மாதிரி தஸ்தோஸ்கி எல்லோரும் படிக்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காகவும் வாசிக்க ஆரம்பித்தேன். பட் இப்போது வயசின் காரணமாக என்னன்னு தெரில, தலைவனோட புக்கை எல்லாத்தையுமே கதைக்காக படிக்கக்கூடாது, மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம நாவல் எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சிட முடியுது. அப்படி முடிச்சது தான் இந்த அருவருப்பான விவகாரம். அருவருப்பான விவகாரம் இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, மனிதநேயம், சக மனிதனை சரிக்கு சமமாக நடத்தணும். எவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாகவும் இருந்தாலும் சக மனுஷனை கூட வேலை செய்கிறவனை சரிக்கு சமமாக நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுது. அதை ஒரு மனுஷனால் கடைசி வரைக்கும் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நாவல் பேசுது. டாமினேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். நான் இந்த நாவல் சாதி ரீதியாக கிடையாது. நானும் இந்த வீடியோ சாதி ரீதியாக பேசுகிறது இல்லை. கூட வேலை செய்கிற ஆட்களை எப்படி நடத்தணும், அவங்களோட விசேஷத்துக்கு நம்ம போகும்போது ஒரு சில கட்டுக்கோப்போடு இருக்கணும், நமக்கான மரியாதை கிடைக்கணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஒரு மனிதர்கள் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதாவது உயர் இடத்துல இருக்கிற அதிகாரிகள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அந்த நாவலில் பேசியிருப்பார். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம ஒரு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேறு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கோ நம்ம போகும்போது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில திட்டங்கள்லாம் நமக்குள்ளே வச்சுப்போம். இந்த காஸ்ட்யூம் போட்டு போகணும், இந்த இடத்துல போய் உட்காரணும், நம்ம எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க, நம்ம அளவாக பேசணும், அளவாக சிரிக்கணும், இவங்களாம் நம்மள்ட்ட பேசுகிறப்போ நம்ம எப்படி கெத்து காட்டணும் அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன்லாம் இருக்கும்ல. இந்த இமேஜினேஷன் எல்லாமே எல்லார் மனிதர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத தஸ்தோஸ்கி எழுத்தில் சொல்கிறாரு. அண்ட் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு திட்டமிடுறதும் இந்த கதையில் வாசிக்கும்போது நமக்கு ரொம்ப கேவலமான செயலாக இருக்குது. நான் சகஜமான ஆள் தான், நான் சகஜமாக பழகிற ஆள் தான் அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் நான் இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இவன் செய்வான். இவான்ங்கிற அந்த கதாபாத்திரம் செய்வான், முக்கியமான கதாபாத்திரம். பட் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நேச்சர் அவனுக்குள்ளே ஒரு கர்வம் இருக்கும்ல, நான் இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்தவன், என் முன்னாடி இப்படி டான்ஸ்லாம் ஆடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கும் சில இடங்களில் அவனோட கருத்துக்கும் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் முரண்பட்டுட்டு தான் இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணி எப்படி வெளியே வந்தான் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நாவலோட கதை. நான் ஆல்ரெடி சொன்னது தான், தஸ்தோஸ்கியோட புத்தகங்களில் மனிதர்களை பற்றி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த நாவல்லையுமே அப்படி தான். இவான் அப்படிங்கிற முக்கியமான கதாபாத்திரம், அவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவான் ஒரு கல்யாணத்துக்கு போவான். அந்த கல்யாணத்தில் உள்ள மணமகன், மணப்பெண், அந்த ஃபேமிலி, அவங்களுடைய வாழ்வியல், அவங்க எப்படி ஒரு கல்யாணத்தை, ஒரு திருமணத்தை செய்கிறாங்க, ஒரு ஏழையாக இருந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற வாழ்வியலும் நம்ம பார்க்க முடியும். மற்றவங்க நம்மளை ரொம்ப பெருமையாக நினைக்கணும், ரொம்ப யதார்த்தமானவன்னு நினைக்கணும், ரொம்ப ஈஸியாக பழகுறான் அப்படின்னு நினைக்கணும், அவன்கிட்ட போனால் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம் அப்படின்னு மற்றவங்க நம்ம நினைக்கணும்னு சொல்லி நம்ம திட்டங்கள்லாம் போடுவோம்ல, அது எல்லாமே கேவலமான செயல் அப்படிங்கிறது இந்த நாவல் வாசிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பேர் உட்காந்து உரையாடிட்டு இருப்பாங்க, சரக்கு போட்டு உரையாடிட்டு இருப்பாங்க. மனிதர்களை சரிக்கு சமமாக நடத்தணும்னு உரையாடிட்டு இருப்பாங்க. பட் அதே இவான்கிறவன் மனிதனை சரிக்கு சமமாக நடத்தணும்னு நினைக்கிறவன், ரோட்டில் ஒரு நாய் போயிட்டுருக்கோம், வண்டிக்காரன் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்ற கோவத்தில் நாயை எட்டி உதைப்பான். மனுஷனை சரியாக நடத்தணும்னு நினைக்கிற ஆள் அதுவும் ஒரு உயிர் ஜீவன் தான். அதை ரைட்டிங்கில் சூப்பராக நமக்கு கடத்தியிருப்பார். அண்ட் அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு அழைப்பும் அவனுக்கு வந்திருக்காது. ஆனால் அவன் உள்ளே போவான். உள்ளே போகிறதுக்கே பல பிளான் போடுவான். நம்ம இங்கே போய் நிற்கணும், இந்த கோட் போட்டு நிற்கணும், நமக்கு கீழே வேலை செஞ்ச ஆள் தானே, நம்மளை வாங்கன்னு தான் சொல்ல போகிறான், நம்மள வர வேணான்னு சொல்ல போகிறானா அப்படின்ற மாதிரி திட்டங்கள்லாம் தீட்டிட்டு தான் கடைசியாக உள்ளே போயிடுவான். உள்ளே போனதுக்கப்புறம் அதே மரியாதை அவனுக்கு கிடைக்கிது. அவன் ஏன் அங்கே போகிறான் அப்படின்னா,
அவன் ஃபஸ்ட்டு 3 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்ல, இந்த மாதிரி சரிக்கு சமமாக நம்ம வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான்ல, அவங்கள்ட்ட நாளைக்கு வந்து இவங்க எல்லாம் போய் சொல்லணும். இவர் சாதாரண ஆள் இல்லை, இவர் எங்ககிட்ட ரொம்ப சகஜமாக பழகின ஆளுன்னு பேசணும். அதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காண்டி தான் இந்த இன்சிடெண்ட்டுக்கே போயிருப்பான். இதெல்லாம் படிக்கிறப்ப கேவலமாக இருந்துச்சு. என்னடா இது, ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு அதில் அவன் உதவி செஞ்சால் இல்லை அவன் ரியலாக இருந்தால் ஓகே. பட் இப்படி பேசணுன்றதுக்காண்டி இதுக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது இந்த நாவலில் அந்த இவான்ற கேரக்டரை படிக்கிறப்போ. இது மாதிரி இவானை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும். பட் நமக்கு உதவக்கூடிய வகையிலையும் இந்த நாவலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. 1862 இந்த நாவல் வந்து எழுதியிருக்காரு, அன் ஆஸ்டி ஸ்டோரின்னு சொல்லி. அதுதான் தமிழில் வந்து அருவருப்பான விவகாரம் அப்படின்னு இருக்குது. இந்த புத்தகத்தோட விலை வந்து வெறும் 90 ரூபா தான். பேஜுமே வந்து கம்மி தான், 93 94 பக்கங்கள் தான் இருக்குது. ஸோ வாங்கி படிங்க. ரிதம் வெளியீடு வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, பிடிஎஃப்ல படிக்காதீங்க. இந்த புக்குன்னு இல்லை, எந்த புத்தகத்தையுமே பிடிஎஃப்ல படிக்காதீங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.